அந்த பக்கம் விரும்பினாலும் தெரியும். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்று 1,31,00,000 பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு மாதம் 1000 ரூபா வழங்கப்பட்டு வந்தது. இன்றைக்கி வந்து 5000 ரூபா அவருடைய அனைவருடைய வங்கி கணக்கிலும் இன்றைக்கி காலை முதல் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் உரிமை தொகை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதியானது. எதிர்க்கட்சிகளெல்லாம் இதை நிறைவேற்ற முடியாது, இதை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து குறை கூறி வந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 2023 இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறார். மாதம் 1000 ரூபா எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வர வைக்கப்படுகிறது. ஆனால் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாஜக கூட்டமும் அதுபோல் மாநிலத்தில் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுக கூட்டமும் இந்த தேர்தலை ஒட்டி சதிவலை பண்ணி வழக்கு தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் செய்த சூழ்ச்சியை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்கூட்டியே பிப்ரவரி மாதத்துக்குரிய 1000 ரூபா, மார்ச் மாதத்துக்குரிய 1000 ரூபா, ஏப்ரல் மாதத்துக்குரிய 1000 ரூபா 3000 ப்ளஸ் மே மாதத்துக்குரிய சிறப்பு மகளிர் உரிமை தொகை 2000 ஆக மொத்தம் 5000 ரூபா இன்றைக்கி வந்து எல்லாருடைய வங்கி கணக்குகளிலும் வரவு வைக்கப்பட்டு வருது. இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை பெண்களுக்காக, அவர்கள் அந்த உழைக்கும் மகளிருக்காக, ஒரு வீட்டினுடைய நங்குரமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை தொகையாக வழங்கி வருவதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி 5000 ரூபா போட்டிருக்காரு. பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த நம்ம முதலமைச்சர் அத்துணை பெண்களின் சார்பில் முதலமைச்சருக்கு நாங்கள் அத்துணை பேரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க ஒரு ஏன்னா என்னதான் சூழ்ச்சியை வந்து முறியடிச்சிருக்கிறார் நம்ம தலைவர். பெண்களுக்கும் வந்து ஒரு நலம் பயக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கும், செலவாக இருக்கும், நல்ல முறையில் பணத்தை கொடுத்துருக்காரு. அதே போல் மீண்டும் நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் அமைய போகிறது. மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர் தளபதியார் தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார். உறுதியாக நான் முதலமைச்சர் ஆகும்போது 2000 உயர்த்தி தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு முதலமைச்சர் அளித்துள்ளார்கள். ஆகவே அத்துணை பெண் சமுதாயம் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் அத்தனை பேரும் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி. ஒரே நிமிஷம். விடுபட்ட மகளிருக்கு வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு 3 லட்சம் அந்த வருமானத்துக்கு கீழே உள்ள அத்துணை பேருக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டு வருது. அதில் விடுபட்டிருக்கு. இப்போ கூட ஒரு பெண்ணு சொன்னாங்க எனக்கு வரலாமான்னாங்க. ஸோ விடுபட்ட மகளிருக்கு மேல்முறையீடு செய்ய இப்போ வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஆய்வு பண்ணி வழங்குவாங்க. அதனால் நீங்கள் அந்த யாரெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்து இப்போ வழங்கப்படும் போது கூடுதலாக வழங்கப்பட்டதில் விடுபட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து மேல்முறையீடில் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
பதிலுமே கிடைக்குது. இல்லை வருங்க. மேல்முறையீடு பண்ணிட்டேங்கிற ஒரு நம்பிக்கை கூட வராத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மக்கள் ஒரே கூட காலையில் ஒரே போகும். என்னது அதில் பதில் வரலன்னா இப்போ 5000 போட்டு அவங்க கூட இல்லை என்னன்னு தெரியல எனக்கு, நான் கேட்டுக்கிறேங்க, செக் பண்ணிடுறேன். ஆனால் மேல்முறையீடு பண்ண டைம் வந்து 10 நாள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணணும்னு சொன்னாலும் விரிவாக்கம் பண்ணுறாங்க. உறுதியாக அந்த 2.5 லட்சம் அந்த தகுதி உள்ள பெண்கள் அத்துணை பேருக்கும் வழங்கப்படும் என்பது உறுதி. மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப அந்த பள்ளி ஸ்கூல் டைம்ல ரொம்ப நெருக்கடியாக ட்ரெயின் கிராஸ் ஆகலை, ஆனால் கேட் அடைச்சிருக்கு. கிராஸ் ஆகாமல் நடுவில் கேட் அடைச்சி இல்லை, நான் இப்போ போய் அவங்க பொறியாளரிடம் பேசிக்கிறாங்க. அது போல் சதன் ரயில்வே அந்த ஜிஎம்ட்டையும் போய் என்னன்னு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஏன்னா ஏற்கனவே முதல் கேட்டு மூடியே இருந்த நிலைமை தான் இருக்குது. இப்போ 2வது கேட்டும் வந்துன்னா மக்கள் சிரமமாக இருக்கும். பேசிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டார் பள்ளி பக்கத்துலேயும் வந்து அந்த தாண்டி தான் போய்கிட்டு இருக்காங்க. இன்னமும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் அங்கிருந்து வருகிறதுனாலே வந்து தாண்டி தான் இன்னும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நிச்சயமாக அதில் ஒரு நடை மேம்பாலம் வேணுங்க. மேலே நடை மேம்பாலம் வேணும். அதுபோல் 4வது கேட்டில் ஒரு மேம்பாலம் வேணும் நமக்கு. நிகிலேச நகர் அந்த ஏரியாவில் ஒரு மேம்பாலம் நமக்கு வேணும் கட்டாயம். இது அவசர தேவை என்பதை நாங்கள் கனிமொழியக்காவோட தேர்தல் அறிக்கை குழுவில் கூட நான் அதை தான் எழுதி கொடுத்துருக்கோம். நிச்சயம் நம்ம அடுத்த கட்டம் அதுக்கு முயற்சி பண்ணி நம்ம பெற்று தருவோம்.